ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கருப்பு முயல். இங்கே பாருங்கள், அது இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ளே போய் காமிப்போம். இப்போ வாங்க கைஸ், உள்ளே போகலாம். ஃபஸ்ட் மூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இந்த வியூ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த முயல் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இது நம்ம ஃப்ரெண்டு தான் வளர்க்குறாரு. இப்போ நம்ம தொட்டு பார்க்குறோம். ஓ, இங்கே பாருங்கள், பியூட்டிக்கல். இந்த முயலுக்கு நம்ம இன்னும் பேர் வைக்கலை. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், என்ன பேர் வைக்கலன்ட்டு. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல இப்போ வந்து அபோவ் 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இந்த முயலுக்கு ஒரு அழகான பேர் வைக்கலாம். அபோவ் 500 வியூஸ் வந்துச்சுன்னா இந்த முயலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுற பேரே வைக்கலாம். நீங்கள் ஏதாவது சேர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த கமெண்ட் நான் பின் பண்ணுறனோ அந்த பேர் தான் இப்போ நம்ம இந்த முயலுக்கு வைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த முயல் நம்ம கிவ்அவே பண்ண போகிறோம். நீங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவே இந்த முயலை பற்றி போட்டுருக்கோம். இப்போ அந்த முயல் வந்து நம்ம மறுபடியும் ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கு. இந்த முயலுக்கு வந்து எத்தனை வயசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு வயசு கூட ஆகலை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த முயலுக்கு வந்து நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக செட்டப் பண்ணி வச்சிருக்கோம் கைஸ். எப்படி வாங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பிளேயிங் ஹவுஸ் மாதிரி அதுக்கு செட் பண்ணியிருக்கோம். அது வந்து உள்ள அதோட என்ட்ரி வந்து இங்கே இருக்குது. இங்கே எனக்குள்ள கீழே ஸ்டார்ட் பண்ணி என்ட்ரி வழியாக வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்து அந்த நெக்ஸ்ட் பாக்ஸ் வழியாக போய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அழகான செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள், அந்த டப்பா கவுத்து வச்சிருக்கு, அந்த இடத்த ஃபுல்லாக பிச்சு வச்சிருக்கு. அந்த டப்பா நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடலாம், அப்படியே கொஞ்சம் ஒட்டி வச்சிடலாம் கைஸ். இப்போ நம்ம அந்த டப்பா கொஞ்சம் ஒட்டி வச்சா அந்த முயல் வந்து அப்படியே ஃபுட்பால் மாதிரி விளையாடும். நாங்கள் நேற்றுலாம் பார்க்கும்போது 4-5 கோல் போட்டு வச்சுருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த முயலை என்னெல்லாம் பண்ண போகிறோம் காமிக்கலாம். கைஸ் இங்கே பாருங்க, இந்த முயல் வந்து அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கும். அடுத்து நம்மளோட கொஞ்சம் நேரம் விளையாடும். நம்ம இதை விளையாட வைக்க ட்ரை பண்ணலாம். இப்போ கட்டிலே வச்சுக்கிறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அற்புதமாக விளையாடும் பாருங்க. அது அப்பப்போ வந்து சாப்பிட்டு நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா கூட எடுத்துக்கிறோம். அது வந்து நம்ம இந்த முயலுக்கு பெஸ்ட்டு ஃபுட்ஸில் நம்ம என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. முயலுக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் தான் சாப்பாடு பண்ணணும். எப்போ பண்ணால் நீங்கள் காலையில் 2 டைம்ஸ், லஞ்சுக்கு 1 டைம், ஈவினிங் 1 டைம், ஆல்மோஸ்ட் நைட்டுக்கு ஏதாவது 1 டைம் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் முயலுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி சாப்பாடுனா நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், அப்பப்போ கேமரா பார்த்தோன்னே கேமராவுக்கு வந்து கேமரா கொஞ்சம் பக்கத்தில் வச்சா இங்கே பாருங்கள் கைஸ், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முயலுக்கு என்னென்ன போடலாம், கொத்தமல்லி போடலாம் கைஸ், வேறு கேரட் போடலாம். இப்போ பாருங்க கைஸ், ரொம்ப அழகாக விளையாடுது பாருங்க கைஸ். நம்ம கையில் கொடுத்தோம்னா கூட திங்கும். பாருங்க வருது. இங்கே பாருங்க கைஸ், இதுக்கு ரெட் ஐஸ் ஆல்சோ இருக்குது. திங்க முடியாம கஷ்டப்பட்டுறா. ஆனால் நம்ம கொத்தமல்லி தான் இவ்வளோ நாள் போட்டுக்கணும். கொத்தமல்லியும் கொடுக்கலாம், இல்லாட்டி ரேடிஷ் ஆர் கேரட், அது போல் முட்டை கோஸ் அதெல்லாம் கொடுத்தோம்னா நல்லா திங்கும். கேபேஜ் ரொம்ப நல்லாவே திங்கும் கைஸ். அதுவும் நம்ம கேரட் போட்டிங்கன்னா முயல் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இப்போ இது ப்ளே பண்ண போகுது பாருங்க. அது கொஞ்சம் அந்த பக்கத்தில் நிற்கிறதுனால ப்ராப்ளமாக கூட வைக்கலாம், உள்ளே கூட போகலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம துண்டால தான் விளையாட கட்ட போகிறோம். வாங்க, அது வீடு அதுக்கு பாருங்கலாம் கைஸ். வெளியே நம்ம அப்படி பத்துனோம்னா வெளியே வந்துடும். ஆனால் அதனால நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம் நீட்டாக. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ள போக ட்ரை பண்ணுது. பட் ஆனால் வேறு எக்ஸாக்டாக வழி கிடைக்க மாட்டேங்குது. உள்ளே போனால் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்க, இப்போ நம்ம இதை வச்சு லாட அடிக்க ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சோட ஓடி வரும். பாருங்க, ஓ கேட்ச் பண்ணுது. ஓகே சூப்பர், நல்ல ட்ரை. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். ஓ சூப்பர், லாட வருது. இப்போ கரெக்டாக நம்ம அவுட் பண்ணுது. வா வா வா, நம்ம மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாலும் வர ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் டிஸ்டர்ப் பண்ணது நமக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. இப்போ இது ரொம்ப பசியாக இருக்குது கைஸ்.
பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே ஹாலில் விட்டுக்கிறோம். இப்போ உள்ள போக ட்ரை பண்ணி பட்டனா ரொம்ப பயம். நம்ம இப்போ கொஞ்சம் நியூ ஹாலில் இருக்கனால ரொம்ப பயப்படுது. காட்டணும். இப்போ அது அந்த அட்டைப்பட்டியை தாண்டி வர ட்ரை பண்ணுது. வந்துருச்சு, வெளியே போகுது. திருப்பி உள்ளே போகிறது பாருங்க. இல்லை இந்த டப்பா உள்ள போங்க போங்க வெளியே. உள்ளே போகக்கூடாது. ஓகே பாவம் குட்டி முயல். இதை கிவ்அவே பண்ணுறதுல இருக்கிறோம். இன்ஷாவா நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க கேளுங்க. அதில் எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ அவங்களுக்கு தான் நாங்கள் கிவ்வே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 500 கமெண்ட்டாக தேவை. அதுக்கப்புறம் அது லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கைஸ். சாரி நம்மளால் இந்த ஷார்ட்ஸில் ரிவ்யூ பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு வேண்டா உங்கள் வீட்டு அட்ரஸ் ஒரு நம்பர் கொடுத்துருங்க. இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எப்பயும். அதனால இதோட எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும். முயலுக்கு ஓடும், நல்லா ஓடும் ஜாலியாக. யாரை தள்ளியும் போயிடுச்சு. தெரியுதா? கரெக்டாக ஓடுது பாருங்க. அதனால இப்போ ரொம்ப தேடிக்கிட்டு இருக்குது. அதோட வீடே இதுதான். அண்ட் முயலுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் என்னென்னா இந்த மாதிரி ஹாஃப் டோரில் வெளிச்சம் வரணும். அதுக்கப்புறம் ஒரு மேட் என்ன மாதிரி போட்டு வச்சு அதை கொஞ்சம் ஸ்லீவாக மறைச்சி வைக்கணும். பிகாஸ் நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அது மேலே படும்போது அந்த ரூம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த ரூமில் அவ்வளோ ஃபேனும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மறைக்கும் போது இது வழியாக காற்று வருது. அதில் இந்த முயல் ரொம்ப ஜாலியாக. அதுக்கப்புறம் இதுக்கு என்ஜாய்மெண்ட்டான ஏரியாவும் எல்லாத்தையும் சப்போஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அது ஜாலியாக தான் இருக்கும் எப்பயும். அது பயப்படலாம் செய்யாது நம்மளோட ரொம்பலாம். அது நல்லா விளையாடுது. உங்களுக்கு பார்க்க கூட ஒரு மாதிரி இருக்கலாம். நம்மளுக்கு இன்னும் பேர் வந்து நம்ம வாங்கி 2 தான் சேர்த்து தான் கிவ்அவே பண்ண போகிறோம். கீழே போக பார்க்குது நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஆமாம், நான் மட்டும் இல்லாட்டி கரெக்டாக இருக்கணும். நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழே கரையில் நம்ம யாருக்கு கிவ்அவே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அது ஒரு கீழே கரை பீப்புளாக கூட இருக்கலாம். பிகாஸ் நம்ம சேனல் மோஸ்ட்லி கீழே கரை பீப்புள் தான் பார்க்குறாங்க. நம்ம சேனல் அவ்வளோ பெரிய சேனல் இல்லை. தமிழ்நாடுக்குள்ள தான் நம்ம சேனல் பார்க்குறாங்க. பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீலங்கா பாருங்களேன். இப்போ கரெக்டாக நம்ம சேனலை ஃபுல்லாக தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் தான் பார்க்குறாங்க. வேறு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் அந்த மாதிரி கொஞ்சம் பீப்புள்ஸ் பார்த்தா நம்ம சேனல் தமிழ்நாட்டில் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. முடிஞ்சவங்க எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் முயலை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. ஓடுது பாருங்க. வா கரெக்டாக. இப்போ 100ங்கிறவங்க அதை அவரை வச்சு விளையாட போகிறாங்க. பார்த்தீங்கன்னா குடுன்னு கீழே ஓடி போச்சு.